பலாப்பழம் கட் பண்ணலாமா? சரி இந்தா இந்தா சார் இது நல்லா கடிங்க சார் இது நல்லா கடிங்க சார் இந்த சார் இது நல்லா கடிங்க சார் பாருங்கள் சார் கத்திங்க சார் பல்லு போயிருங்க சார். எப்பவுமே சந்தைக்கு போனால் பலாப்பழம் சொலையாக தான் வாங்கிட்டு வருவோம். நேற்று போனால் இந்த அரைப்பழம் அப்படியே வச்சுருந்தாங்க. கிலோ எவ்வளோன்னு கேட்டால் 50 ருபீஸ்னாங்க. ஸோ 3 kgs வந்துச்சு 150 ருபீஸ்க்கு வாங்கிட்டு வந்துட்டோம். பலாப்பழம் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு என்ன தெரியுமா பண்ணணும்? கத்திக்கு கோகோனட் ஆயில் அப்ளை பண்ணணும். நான்லாம் சின்ன வயசில் இருக்கும்போது எங்கள் அப்பா அப்படி தான் கட் பண்ணி வச்சுருவாங்க. நான் சொல்ல ஆமாம், இவங்க அப்பா அதில் PhD பண்ணவர். இல்லை, எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா வாங்கிட்டு வந்து கட் பண்ணுவாங்க. நாங்கள் உங்கள் வீட்டில் மட்டும் இல்லை, எந்த வீட்லேயுமே அவங்க அப்பாலாம் இப்படி தான் கட் பண்ணுவாங்க. எங்கள் வீட்லேயும் இப்படி தான் கட் பண்ணுவாங்க. கட் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே பாதி பழம் காலியாயிடும். ஏன்னா உன்ன மாதிரி ஆளுங்க எடுத்து தின்னுட்டு வெறும் கொட்டையை மட்டும் வச்சுருப்பீங்க. அது உங்கள் அம்மா எடுத்துகிட்டு போயிட்டு தட்டைக்கொட்டையும் பலாக்கொட்டையும் கத்திரிக்காயும் போட்டு குழம்பு வைப்பாங்க. கரெக்டாக? ஆமாம். கௌசி, இது எப்படி 2 கிலோ கிட்ட வரும்? நம்ம சாப்பிட்டது ஒரு 1/2 கிலோ, மொத்தமாக 2.5 கிலோ கிட்ட வந்திருக்கும். இது 2.5 கிலோ நம்ம சொலையாக வாங்கியிருந்தோம்னா 250 ருபீஸ் வந்திருக்கும். ஆனால் 150 ருபீஸ்க்கு வாங்கி நீட்டாக பிரிச்சாச்சு. இது அப்படியே சாப்பிடலாமா இல்லை ஐஸ்கிரீம் செய்யலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ரெசிபி வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், நெக்ஸ்ட் வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன்.